நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு மக்கள் மருத்துவம் மலையாளி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் எழுதம் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்புகளை பார்த்து நோயை கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதாவது தொட்டறிதல்னு சொல்லுவாங்க. நாடி பார்க்குறது, அப்புறம் அவங்களுடைய தெர்மோமீட்டர் வச்சு அவங்க டெம்பரேச்சர் பார்க்குறது, இல்லை வேறு ஏதாவது ஸ்கேனிங், இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெத்தட், அதாவது தொட்டறிதல்னு. கேட்டறிதல் அப்படின்னா கேட்பாங்க உங்களுக்கு என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டாவது வகை. மூணாவது பார்த்தறிதல்னு இருக்குது. ஒரு பேஷண்ட்டை ஒருத்தரை பார்த்தாலே அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறது. இது டாக்டருங்க தான் பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் ஏன் டாக்டர், இது இயற்கை வாழ்வியல்னால சாதாரண நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நாம் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? ஏன்னா நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சிக்கு வேறு டாக்டர் கான்செப்ட்டுங்கிறது. இதுதான் இயற்கை மருத்துவம் சொல்லுது. அதனால் இந்த மூணாவது, அதாவது கேட்டறிதல், தொட்டறிதல் ரெண்டும் பிரச்சனை கிடையாது. இது டாக்டருங்க பண்ணுறது. ஆனால் பார்த்தறிதல் எல்லாருமே கற்றுக்கலாம். அது எப்படி பார்த்தறிதல் அப்படின்னா, வெளி உறுப்புகளை பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு என்ன, எது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அது என்னது, எப்படி பார்த்தறிய முடியும் அப்படின்னா, யாருக்காவது கை மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுங்களேன். கை பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். மற்றபடி நார்மலாக இருப்பாங்க. கை நல்ல ஒரு பெருசாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக மார்பு சம்மந்தப்பட்ட, அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட, இல்லைன்னா இதயம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். இல்லை அதற்கான அறிகுறி, அது ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். சரிங்களா? ஒன்று, அதாவது கை ரெண்டும் பெருசாக இருந்துச்சுன்னா, மற்ற உறுப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும், அது மட்டும் பெருசாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். இவங்களுக்கு இரைப்பை சம்மந்தப்பட்ட, இல்லைனா மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது செரிமான கோளாறு, அப்புறம் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வேணால் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, என்ன மாதிரியானாலும் எடுத்துக்கலாம். அப்போது வயிறு அளவுக்கு அதிகமாக பெருசாக இருக்குன்னா இவங்களுக்கு மண்ணீரல், இரைப்பை சம்மந்தப்பட்டது. சரி, பட்டக்ஸ் மட்டும் பெருசாக இருக்கும். சிலருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக் சைடு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிலருக்கு அது மாதிரி பெருசாக இருக்கும். அப்போ அந்த பேக் யாருக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யூரின் பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தொப்பை பெருசாக இருந்தாலும் இரைப்பை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கும். பேக் இருந்தாலும் சிலருக்கு இரைப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஆனாலும் சில நேரங்களில் யூரின் பிளாடர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கும். பேக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தை பெருசாக இருக்கும். 2 தை மட்டும் பெருசாக இருக்கும். உடம்புல நார்மலாக இருக்கும், தை மட்டும் பெருசாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆண்மை சம்மந்தப்பட்ட, இல்லைனா பெண் மலட்டுத்தன்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இது வெளி உறுப்பை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே ஷேப்பாக இருப்பாங்க, அன்ஷேப்பாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப லீனாகவே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த வெளி உறுப்புகளை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன டிப்ஸு. இது உங்களுக்கு இருந்தாலோ இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது இருந்தாலோ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமாக சில பேர் சொல்லுவாங்க, அந்த கழுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், நார்மல். அப்போ தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் எல்லாருக்குமே தெரியாது, ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் நாள் ஆக பார்த்தீங்கன்னா கழுத்து பெருசாக இருக்கும். அப்போ இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தாலே இவங்களுக்கு இது இருக்கலாம். நான் இதான் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல வரல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால இவங்க அந்த ஒருவேளை அப்படி அவங்க அதை அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம சொல்கிற சின்ன விஷயம்தான் அது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.